Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸாம்பிள் 2.27 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட சீக்வன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்போவுமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட சீக்வன்ஸ் வந்து கொடுக்காம நம்மளுக்கு ஜென்ரல் டேர்ம் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் டேர்முங்கிறப்ப nth டேர்ம் தான் வந்து கண்டுபிடிக்கணும். nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு a and dயோட வேல்யூ வேணும். அந்த a and dயோட வேல்யூ சீக்வன்ஸ்லேருந்து தான் எடுப்போம். ஆனால் அந்த சீக்வன்ஸ் வந்து எனக்கு இங்கே கொடுக்கல. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 7th டேர்மோட வேல்யூ -1, அதுக்கப்புறம் 16th டேர்மோட வேல்யூ 17 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த 7th டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்னா t7 எழுதிக்கலாம். அதோட வேல்யூ -1 கொடுத்துருக்காங்க. அதாவது 16th டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா t16, அதோட வேல்யூ 17 இருக்குது. அப்படின்னா நான் tnோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். tn is equal to a plus n minus 1 into dங்கிறது ஃபார்முலா. இப்போ வந்து பார்த்தோம்னா எனக்கு இங்கே என்னுக்கு பதிலாக 7 இருக்குது. அப்படின்னா t7 is equal to a plus என்னுக்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் -1 into d. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா t7ஓட வேல்யூ தான் -1. ஆனால் இந்த t7க்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு இந்த டியை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுக்குறேன். அப்படின்னா a plus 7 into d minus d எனக்கு கிடச்சிருக்கும். அப்படி பார்த்தோம்னா எனக்கு -1 is equal to a plus 7 minus dயோட வேல்யூ எனக்கு 6d கிடச்சிருக்கும். அப்படின்னா a plus 6d ஈக்குவல் டு -1 கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 16th டேர்முக்கு கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா tn is equal to a plus n minus 1 into dங்கிறது ஃபார்முலா. இப்போ என்னுக்கு பதிலாக எனக்கு இங்கே 16 இருக்குது, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா a plus 16 minus 1 into d. அப்படின்னா t16 is equal to a plus 16 minus 1 வந்து 15 d கிடச்சிருக்கு. அப்படின்னா t16ஓட வேல்யூ 17, அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 17 is equal to a plus 15d இருக்குது. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையுமே வந்து சால்வ் பண்ணோம்னா எனக்கு a and dயோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையுமே வந்து சால்வ் பண்ண போகிறேங்கிறப்ப இதை மைனஸ் பண்ணால் தான் எனக்கு இந்த a வந்து கேன்சல் ஆகும். அதனால் இதை மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணால் a மைனஸ் a வந்து எனக்கு 0 ஆயிரும். அடுத்து வந்து பார்த்தோம்னா 6d minus 15d கிடைக்கும். அப்படி வந்து பார்த்தோம்னா அதோட வேல்யூ எனக்கு -9d கிடச்சிருக்கு. ஈக்குவல் டு இங்கே -1 -17, -1 -17ஓட வேல்யூ -18 கிடச்சிருக்கும். அப்படின்னா மைனஸும் கேன்சல். அப்படின்னா 9d is equal to 18 கிடச்சிருக்கும். அப்படின்னா இது 9 1s are, இது 9 2s are. அப்படின்னா எனக்கு dயோட வேல்யூ 2 கிடச்சிருக்கு. இப்போ டியோட வேல்யூ எனக்கு 2 கிடச்சாச்சு. இப்போ டியோட வேல்யூ 2ங்கிறத ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா a plus 15d is equal to 17ங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன். அப்படின்னா a plus 15 into dக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவல் டு 17. அப்படின்னா a plus 15 into 2ஓட வேல்யூ 13 is equal to 17. இப்போ இந்த ப்ளஸ் 30 இங்கிட்டு போச்சுன்னா -30. அப்படின்னா a is equal to 17 minus 30. அப்படின்னா a is equal to 17 minus 30ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா -13 கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா ஏவோட வேல்யூ -13, டியோட வேல்யூ 2 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு tnோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். tn is equal to a plus n minus 1 into d. அப்படின்னா tn nth டேர்ம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா ஏவோட வேல்யூ -13ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் n minus 1 into dயோட வேல்யூ 2ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 2 ரெண்டுக்கும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறேன். அப்படின்னா -13 ப்ளஸ் 2 into n வந்து 2n மைனஸ் 1 into 2 -2 கிடைக்கும். அப்படின்னா -13 -2ஓட வேல்யூ எனக்கு -15 கிடைக்கும். அப்படி பார்த்தோம்னா எனக்கு nth டேர்மோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 2n minus 15 கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.